அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார். அதுபோதும் என் வாழ்விலே மேகஸ்தம்பமிலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதையெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பமிலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாதையெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். அதுபோதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார். தேவா நான் அபிஷேகித்தவன், நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் அபிஷேகித்தவன், நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீ என்னோடு வருவதினா, எதினா அப்படி ஜெயந்தி ஜோம் பண்ணுங்க. தம்பிக்காக ஆணுக்கு நன்றி சொல்லி ஒரு ஜோம் பண்ணுங்க. மருது சோதரன் கர்த்தாவே, எங்கள் நன்மை பரலோக பிதாவே, உடைய திருக்குமாரனை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா, மனம் திரும்பினதோ ஒரு பாவை நிமித்தம் பரலோக ராஜ்யம் எவ்வளவு சந்தோஷப்படுகிறது என்று நான் உலகத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அருமையான தம்பி உடைய கரத்தில் கொடுக்குறோம், மருத்துவத்தில் உடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, இந்த நாளுமே கூட மகனை அப்பா ஞானஸ்தானம் கொடுத்து அப்பா உங்களுடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ள போகிறப்பா அவனுக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தாவே. அப்பா, இந்த நாளில் இருந்து அப்பா மகனுக்கு கொடுக்க போகிற எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்காகவும் அப்பா பரலோகத்தின் ராஜாவாகிய உம்முடைய பிள்ளையாய் மகன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவை பற்றி கொஞ்ச நாளாக தான் அறிஞ்சிருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் கேட்டுட்டு தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். வானம் பூமி நம்ம பார்க்குற எல்லாத்தையும், குறிப்பாக உங்களையும் என்னையுமே இயேசு படைச்சார் அப்படின்றத நீங்கள் நம்புறீங்களா? இயேசு தான் படைச்சார்ன்றதை நம்புறீங்களா? நாம் எல்லாம் பாவம் செஞ்சதுக்கப்புறம் இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வந்து நமக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட கூட எழும்பினார் அப்படின்றத நம்புறீங்களா? அதே போல் அந்த இயேசு நம்ம அதை கொண்டு போய் இப்படி ஒரு திருச்சபை ஐக்கியத்தில் சேர்த்து நாம் இந்த உயிரோடு வாழ்கிற நாளெல்லாம் திருச்சபையின் ஐக்கியத்துக்கு உட்பட்டு வாழணும். திரும்ப அவர் வரும்போது நம்மளை மறுரூபமாக்கி கொள்வார், அவரோடு கூட எடுத்து செல்வார். நீங்கள் நம்புறீங்களா? இப்போ இதை வந்து உங்களுக்கு யாரும் கட்டாயப்படுத்தியோ அல்லது வேறு ஏதாவது ஆசை வார்த்தை பூர்த்தியோ கூறியோ உங்களை வந்து சர்ச்சை கொண்டு வந்து இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுக்க வைக்கிறீங்கள, அப்படி யாரும் வைக்கிறீங்களா? நீங்களாம் விருப்பப்பட்டு முழு சந்தோஷத்தோடு தான் எடுக்கிறீங்க, சம்மதத்தோட. அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு புது மனுஷனாக மாறுறீங்க. இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் அந்நிய தெய்வங்களை யாரையும் வழிபடக்கூடாது. அதே மாதிரி சரீரத்தை கெடுக்கிற எந்த ஒரு செயல்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இதுதான் தேவன் வாழ்கிற ஆலயம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே மறந்துடணும். இது ஒரு புது வாழ்க்கை அப்புறம் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க? புதிய மனுஷனாக வாழ போகிறீங்க. அதனால் உங்கள் பேருக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? ஜேம்ஸ்னு ஒரு பேரை கொடுக்குறோம். ஜேம்ஸ் அப்படின்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய சீடர்களுக்கும் பேர் ஜேம்ஸ் தான். யாக்கோபுன்னு ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்கும், அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஜேம்ஸ்னு வரும். அதனால் நீங்கள் இயேசுடைய சீடர் அன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறீங்க? வாழ அப்படியே முழங்கால் போட முடியுமான்னு பாருங்கள். முடியாது, கொஞ்சம் இப்போ முங்கி தான் இருந்துருக்குதுன்னு சாட்சி எடுக்கிறது கஷ்டம். கொஞ்சம் முன்னாடி ட்ரை பண்ணி பாரு. நீங்கள் கொடுத்துருக்கிற சாட்சியின்படியும் தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின்படியும் இந்த நேரத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால மருது என்கிற இந்த சகோதரனுக்கு ஜேம்ஸ் என்ற நாமத்தை நாங்கள் சூட்டி ஆசீர்வதிக்கிறோம். தாகம் கொண்ட தேவஜனம் ஆரம் பார்க்கிறது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் ஆரம் பார்க்கிறது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது.
தேவன் எங்களோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் உன்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. நான் முதற்கொண்டு தேவன் உங்களை விட்டு விலகாமல் இருப்பார், உங்களை கைவிடாமல் இருப்பார். மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார். நீங்கள் அந்த நினைவோடு என்ன செய்யுங்க, நடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படியே இறுதியான ஜெபத்தை அந்த அம்மா எங்கே அவங்களை காணோம், அங்கே இருக்கிறாங்களா? ஜெபம் பண்ணுங்க. பண்பு பாக்கியமா ஒரு இறுதியான ஜெபத்தை பண்ணுங்க. இறுதியான ஜெபத்தை இதே மாதிரி மாதந்தோறும் நமக்கு ஞானஸ்தானம் நடக்கணும் ஆலயத்தில், அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எல்லாரும் கூடி சந்தோஷமாக தகப்பனே, ஒரு ஆத்மா தகப்பனே ரசிக்கப்படுவதற்காக தகப்பனே சந்தோஷமாக கூடி கைதட்டி உயர்த்தி பாட நீ உதவி செஞ்சமைக்காக நன்றி தகப்பனே. சுவாமி அந்த வந்திருக்கிற தம்பியை தாப்பனே சுவாமி நீ தாமே ஆசீர்வதித்தலும் தாப்பனே, உடைய செட்டைகளாக காத்துக்கொள்ளும் தாப்பனே, மரண பரியந்தம் தாப்பனே உங்களை நிலைநிற்க நீ தான் உதவி செய்தலும் தாப்பனே. அதற்கு தாப்பனே இந்த சபையும் தாப்பனே உதவியாக இருக்க நீ தான் உதவி செய்தலும் தாப்பனே. நீ தாமே பெரிய எழுப்புதல் உண்டாக செய்தலும் தாப்பனே. இன்னும் தாப்பனே சபையில் தாப்பனே ஆத்துமாக்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க நீ தாமே உதவி செய்தலும் தாப்பனே. சபையை நிரம்பி வழிய நீர்தாமே உதவி செய்தலும் தாப்பனே. கடைசி காலத்தில் இருக்கிறோம் தாப்பனே, உங்களுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது தாப்பனே. நீ வாசலண்டை வந்து விட்டீர் தாப்பனே. ஆனாலும் தாப்பனே நாங்கள் உணராமல் இருக்கிறோம் தாப்பனே. எங்களுக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாருங்க சுவாமி. சுவாமி சுவாமி உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கும் தாப்பனே அந்த நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும் தாப்பனே. நீர் எப்பொழுது வந்தாலும் நாங்கள் உம்மிடம் சேரத்தக்கதாக தாப்பனே, உங்களுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக நாங்கள் ஆயத்தமாக இருக்க நீர்தான் உதவி செய்தோம். எங்களிடத்தில் உள்ள மாநில சிந்தைகளை நீர்தானே தாப்பனே அகற்றி போட்டர்களும் தாப்பனே. தேவையில்லாத எண்ணங்கள் தாப்பனே, சிந்தனைகள் ஐயா சொன்ன மாதிரி தாப்பனே புரணி பேசுதல், தேவையில்லாத பேச்சுக்கள் எதுவும் எங்கள் வாயில் வராதபடி நீதாமே எங்களை பாதுகாத்து நடத்துகிறோம் தாப்பனே. ஐயா சொன்னபடி தாப்பனே எங்கள் குடும்பத்துக்குள் முதலில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்க நீதான் உதவி செய்தலும் தாப்பனே. சுவாமி எங்களை காண்கிறவர்கள் எங்களை உண்மைக்கான நீதான் உதவி செய்தலும். நாங்கள் ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ இந்த தம்பியும் தாப்பனே ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ எல்லாமே உதவி செய்தலும் தாப்பனே. சுவாமி எங்கள் தாப்பனே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனத்தோடும் தாப்பனே முழு பலத்தோடும் தாப்பனே உண்மையில் அன்பு கூற நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்து தாப்பனே. எங்கள் விசுவாசம் தாப்பனே மிகவும் சிறியது தாப்பனே. நாங்கள் அவிசுவாசிகள் தாப்பனே. நீர் தாமே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியர்களும் தாப்பனே. சுவாமி நாங்கள் முடிவு பரியந்தும் உண்மையில் மரண பரியந்தும் உங்களுக்கு நிலைநிற்க நீர் தாமே உதவி செய்தலும். இந்த தம்பியும் தம்பி குடும்பத்தையும் நீர் தாமே ஆசீர்வதித்து தாப்பனே. ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து வழிநடத்தி பரிசுத்த ஆவியானவர் தாப்பனே தம்பியோடு கூட இருந்து எங்களோடு கூட இருந்து தாப்பனே வழிநடத்தி செல்ல நீர் தாமே உதவி செய்தலும். பரிசுத்த ஆவியானவர் தாப்பனே எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருக்க நீர் தாமே உதவி செய்தலும் தாப்பனே. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் தாப்பனே. எங்கள் எதிராளிகள் தாப்பனே எங்களுக்கு எதிரிட்டு வந்தாலும் தாப்பனே 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று பரிசுத்த வேதத்தில் சொல்லப்படுகிறது தாப்பனே. எங்கள் எதிராளிகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தாப்பனே. அதுக்காக தாப்பனே நாங்கள் எதையும் யோசித்துக் கொண்டிருக்காமல் தாப்பனே முன்னேறி நீர் பெறும் ரட்சகரும் பரம்பரை திருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டோம் பிதாவே. ஆமென். 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 தேங்க் யூ.